வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் பாண்டியன் சேனல். இன்னைக்கு நம்ம 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் சோஷியல் சயின்ஸ் பாலிட்டியில செகண்ட் யூனிட் பார்க்க போறோம். இதுதான் இந்த புத்தகத்தோட கடைசி யூனிட், சமத்துவம் பெறுதல். இந்த பாடத்துல முதல் பாயிண்டா பாரபட்சம் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. பாரபட்சம் அப்படின்னா என்னன்னா, மற்றவர்களை பற்றி எதிர்மறையாகவோ அல்லது தாழ்வாகவோ கருதுவதுதான் பாரபட்சம். உதாரணத்துக்கு, கிராமத்துல இருக்கவங்களை விட நகரத்துல இருக்கவங்க மனப்பான்மை மற்றும் நடத்தை மற்றும் நாகரிகம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாரபட்சம். இது பாரபட்சமா கருதுறது. அடுத்து, பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள் மொத்தம் 7 சொல்றாங்க. சமூகமயமாக்கல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இன மைய கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, முரண்பாடுகள். இந்த 7ம் பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள். நெக்ஸ்ட், ஒரே மாதிரியான கருத்து அப்படின்னு சொல்றோம். ஒரே மாதிரியான கருத்து அப்படின்னா என்னன்னா, பாரபட்சமான கருத்து வலுப்பெறும் போது அது ஒரே மாதிரியான கருத்து. இது எப்படின்னா, இப்ப 2 நண்பர்கள் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு நண்பனுக்கு அடிபட்டுருச்சு, இன்னொரு நண்பனுக்கு அது கஷ்டமா இருக்கும். ஆனா எல்லாரும் இவன் அடிபட்டதை பார்த்து சிரிக்கும் போது அந்த கஷ்டமா இருந்த நண்பனும் சேர்ந்து சிரிப்பான். இதுதான் ஒரே மாதிரியான கருத்து. பாரபட்சம் வலுப்பெற்று இருக்கு. அடுத்ததா, பாலின பாகுபாடு அப்படின்னா என்னன்னா, பாலினம் அப்படின்னா என்ன, ஆண்பால் பெண்பால்ன்ற மாதிரி பாலினம் இருக்கு இல்லையா, இந்த பாலினத்தின் அடிப்படையில ஆண்கள், உதாரணமா ஆண்கள் பெண்களோட வலிமையானவர்கள் அப்படின்னு சொல்றது கூட ஒரு பாலின பாகுபாடு தான். இந்த பாலின அடிப்படையில் மாறா கருத்தை திரைப்படங்கள், விளம்பரங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களை சித்தரிக்கப்படுவதை நம்ம அடிக்கடி பார்க்கிறோம். அடுத்து, சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு. சமத்துவமின்மை அப்படின்னா ஒருவர் மற்றொருவரை பாகுபாட்டுடன் நடத்துவது, அதான் ஏற்றத்தாழ்வா நினைக்கிறது சமத்துவமின்மை. உதாரணத்துக்கு, சாதி, மதம், பாலினம் சார்ந்து பாகுபாடுகள் இருக்கு. இது எல்லாத்தையும் சமத்துவமின்மை அப்படின்னு சொல்றோம். நெல்சன் மண்டேலா, இவரு தென்னாப்பிரிக்காக்காரர். இவரு தென்னாப்பிரிக்காவில இனவெறிக்கு எதிராக போராடினவரு. இவர் கருப்பினத்தை சேர்ந்தவர். வெள்ளையின மக்களை எதிர்த்து இவர் போராடினாரு. இவர் முன்னாள் அதிபராகவும் இருந்திருக்காரு. இவரு இந்த இனவெறிக்காக போராடுறதுக்காக 27 வருடம் சிறை வாழ்க்கைய அனுபவிச்சிருக்காரு. அனுபவித்ததுக்கு பிறகு 1990ல விடுதலையானாரு. விடுதலையானதுக்கு அப்புறம் இவரு அந்த நாட்டோட அதிபராகவே ஆகுறாரு. அதுக்கப்புறம் இனவெறிக்கு அந்த நாட்டுல ஒரு முடிவை கட்டுறாரு. தென்னாப்பிரிக்கால உலக அளவுல அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்திலையும் முன்னோடியா திகழ்ந்தவர் இந்த நெல்சன் மண்டேலா. அடுத்ததா, நம்ம சட்டப்பிரிவு 15ல 1 பாக்குறோம். இந்த 15ல 1 என்ன சொல்லுது அப்படின்னா, குடிமக்களுக்கு எதிராக மதம், இனம், சாதி, பிறப்பினம், பாலினம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15ல 1 சொல்லுது. இப்ப சாதிய பாகுபாடு பத்தி பாக்குறோம். இந்தியால சமத்துவமின்மை இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அது சாதி முறை தான். இந்த சாதி முறை எப்படி சார் உருவாச்சு அப்படின்னா, வேத காலத்துல ஆரிய சமுதாயத்துல நிலவிய வர்ண அமைப்பிலிருந்து சாதிய படிநிலை முறை உருவாயிருச்சு. இது ஒண்ணும் இல்ல, வேத காலத்துல அவங்கவுங்க செய்யற தொழிலை பொறுத்து படிநிலையை உருவாக்குனாங்க. அந்த செய்யும் தொழிலை வச்சு படிநிலையை உருவாக்குனாங்க இல்லையா, அந்த படிநிலை தான் சாதிய படிநிலையா பின்காலத்துல மாறியது. அந்த இடத்துலதான் சாதி உருவாச்சு. சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக பலரும் போராடி வந்திருக்காங்க. இந்தியால இப்பயும் போராடிட்டு இருக்காங்க. இதுல மிக முன்னோடியா திகழ்ந்தவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்து, பாலின பாகுபாடு. பாலின பாகுபாடுன்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆண்பால் பெண்பால் இவங்களுக்குள்ள காட்டுற ஏற்றத்தாழ்வு பாலின பாகுபாடு. உதாரணத்துக்கு, அவங்களுக்குள்ள நிலவுற உடல் நலம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் சமத்துவமின்மை போன்றவற்றை குறிக்குது. நெக்ஸ்ட், நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கரை பத்தி பாக்குறோம். இவரை பாபா சாஹேப் அப்படின்னு பிரபலமா அழைக்கிறாங்க. இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்திருக்காரு. 1915ல MA பட்டம் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் லண்டன் பொருளாதார பள்ளியில DSc பட்டத்தையும் பெறுறாரு. அதுக்கப்புறமா 1927ல கொலம்பியா பல்கலைக்கழகத்துல PhDயும் பெறுறாரு. நம்ம இந்திய அரசியலமைப்பு எழுதும் போது அதோட நிர்ணய சபையோட வரைவு குழுவின் தலைவராக இருந்தாரு. அதனாலதான் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுறாரு. இவர் தான் சுதந்திர இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர். இவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் 1990ல இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு கிடைக்குது. இப்போ அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. 1990ல அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கிடைக்குது. இதே 1990ல தான் நெல்சன் மண்டேலா சிறையிலிருந்து ரிலீஸ் ஆகி வெளியில வராரு.
அடுத்ததா மத பாகுபாடு கொடுத்திருக்காங்க. நம்ம போன யூனிட்லயே இந்தியாவுல எந்தெந்த மதங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த மதங்களுக்குள்ள காட்டப்படுற பாகுபாடு, அதாவது ஏற்றத்தாழ்வு மத பாகுபாடு அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்ததா தமிழ்நாட்டுல 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்துல அதிகமா உள்ள மாநிலம், குறைவா உள்ள மாநிலத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப அதிகமா உள்ள மாநிலத்துல ஃபர்ஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா கன்னியாகுமரி. கன்னியாகுமரி மாவட்டத்துல 100க்கு 92.14% பேரு எழுத்தறிவு பெற்றிருக்காங்க. அடுத்ததா இரண்டாவதா கன்னியாகுமரிக்கு அடுத்து சென்னை 90.33% பேர் எழுத்தறிவு பெற்றிருக்காங்க. மூன்றாவதா தூத்துக்குடியில 86.52% பேர் எழுத்தறிவு பெற்றிருக்காங்க. நான்காவதா நீலகிரியை கொடுத்திருக்காங்க 85.65%. எழுத்தறிவு விகிதம் குறைவான மாவட்டங்கள் எதுனா கடைசியில இருந்து ஃபர்ஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா தருமபுரி. தருமபுரியில தான் தமிழ்நாட்டிலேயே 2011 கணக்கெடுப்பின்படி குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாவட்டமா இருக்கு. தருமபுரியில 64.71% எழுத்தறிவு பெற்றிருந்திருக்காங்க. 100ல 64.71% பேர் தான் எழுத்தறிவு பெற்றிருந்திருக்காங்க. இரண்டாவதா கடைசியில இருந்து குறைவான மாநிலத்துல இரண்டாவதா அரியலூர் இருக்கு. இங்க 71.99% பேர் எழுத்தறிவு பெற்றிருக்காங்க. விழுப்புரத்துல 72.08% பேர் எழுத்தறிவு பெற்றிருக்காங்க. கிருஷ்ணகிரியில 72.41% பேர் எழுத்தறிவு பெற்றிருக்காங்க. நம்ம எழுத்தறிவு பார்த்த மாதிரி தமிழ்நாட்டுல 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பாலின விகிதத்தையும் பார்க்கிறோம். பாலின விகிதம் எப்படி பிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு 1000 பேர் எடுத்தாங்கன்னா அந்த 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு கணக்கு பண்ணுவாங்க. இதுல அதிகமான மாவட்டத்துல முதல்ல எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டம் நம்ம ஊட்டி இருக்குல்ல, நீதான் நீலகிரி மாவட்டம். நீலகிரியில 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்களை விட பெண்கள் அதிகம். 1000க்கு 1041 பேர். தஞ்சாவூர்ல 1031 பெண்கள். நாகப்பட்டினத்துல 1025. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில பாலின விகிதம் 1024 இருக்கு. பாலின விகிதம் 1000க்கு குறைவான மாவட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் எது, கடைசியில இருந்து ஃபர்ஸ்ட் எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தருமபுரி. எழுத்தறிவு விகிதத்திலையும் தர்மபுரியை தான் பார்த்தோம். இப்ப பாலின விகிதத்திலையும் கடைசியில இருந்து ஃபர்ஸ்ட் தர்மபுரி தான். அங்க பாலின விகிதம் 1000க்கு 946 பெண்கள். இரண்டாவதா சேலத்துல 954 பாலின விகிதமா இருக்கு. கிருஷ்ணகிரியில 956, ராமநாதபுரத்துல 977 பாலின விகிதமா இருக்கு. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சட்டப்பிரிவு 14 என்ன சொல்லுதுன்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு பார்த்தோம் 15ல 1, அது பாகுபாடு காட்ட தடை. இது சட்டப்பிரிவு 14, இது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். அடுத்ததா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பிரிவு 17 பாக்குறோம். அந்த பிரிவு 17 என்ன சொல்லுதுன்னா தீண்டாமை ஒழிக்கப்பட்டதை பத்தி சொல்லுது. 14 அனைவரும் சமம், 15ல 1 பாகுபாட்டுக்கு தடை, 17 தீண்டாமை. நம்ம அடுத்ததா சாதனையாளர்கள் பத்தி ஒரு காலம் பாக்குறோம். முதல்ல டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பத்தி பாக்குறோம். இவரு 1931ல பிறந்திருக்காரு, 2015ல மறைந்திருக்காரு. ஏபிஜே அப்படிங்கிறதுக்கு விரிவாக்கம் என்னன்னா ஏக்கு அபுல், பிக்கு பகீர், ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம். அபுல் பகீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம் தான் அவரோட முழு பேரு. இவரு ராமேஸ்வரத்துல ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல பிறக்கிறாரு. இவரு இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவர். அப்துல் கலாம் குடியரசுத் தலைவரா இருந்திருக்காரு. அவர் இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவர். இவரு மக்களின் குடியரசுத் தலைவர் என்று நினைவு கூறப்படுறாரு. இவரு ராமநாதபுரத்துல தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சுட்டு திருச்சி சென்ட் ஜோசப்ல கல்லூரி படிப்பினையும் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் விண்வெளியில உள்ள ஆர்வத்தின் காரணமாக சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில, அதாவது MITல விண்வெளி பொறியியல் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்துல சேராரு. அதான் DRDO பெங்களூர்ல இருக்கு, அங்க போய் சேர்றாரு. அப்துல் கலாம் ஐயாவோட இளமை காலத்துல அவரோட குடும்பம் ரொம்ப வறுமையில இருந்தது. அதனால அவரு தனது குடும்பத்திற்கு உதவியா காலையில செய்தித்தாள் போடுவாரு. அதுக்கப்புறம் தான் பள்ளிக்கே செல்வாரு. இவரு இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருத 1997ல பெற்றிருக்காரு. BR அம்பேத்கர் ஐயா எப்ப பார்த்தோம் 1990ல வாங்கியிருக்காரு. அப்துல் கலாம் ஐயா 1997ல பாரத ரத்னா வாங்கியிருக்காரு. அப்துல் கலாம் ஐயா நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அதுல புகழ்பெற்றவை என்னன்னா இந்தியா 2020, அக்னி சிறகுகள் அதாவது விங்ஸ் ஆஃப் ஃபயர், எழுச்சி தீபங்கள், த லூமினஸ் பார்க், மிஷன் இந்தியா, இந்த மாதிரி நூல்களை அப்துல் கலாம் ஐயா எழுதியிருக்காரு. அவரு இந்தியாவோட ஏவுகணை மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. மிசைல் மேன் யாருன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா தான். அடுத்ததா செல்வி இளவழகி பத்தி பாக்குறோம்.
இளவழகி சென்னை வியாசர்பாடியில ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு மகளா பிறக்கிறாங்க. இவங்க 2008ஆம் ஆண்டு பிரான்ஸ்ல கேனஸ் நகர்ல நடந்த பாலைஸ் தேஸ் விழா போட்டியில முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றாங்க. இளவழகி என்ன போட்டியில இருந்தாங்க அப்படின்னா கேரம். அதே ஆண்டுனா 2008லேயே நம்ம தேசிய அளவுல நடக்கிற கேரம் சாம்பியன் போட்டியில முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடித்து பதக்கத்தை பெற்றிருக்காங்க. நம்ம மூணதா விஸ்வநாதன் ஆனந்த் பத்தி பாக்குறோம். விஸ்வநாதன் ஆனந்த் சென்னையில ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்தவர். இவரோட அம்மா செஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்திருக்காங்க. அதனால இவரோட இளம் வயதிலேயே அவங்க செஸ்ஸை இவருக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுதான் இவரோட எதிர்கால வாழ்க்கையில இவரை ஒரு செஸ் வீரராக திகழ அடிப்படையா இருந்திருக்கு. விஸ்வநாத ஆனந்த் சார் அவர்கள் 2000, 2007, 2008, 2010 மற்றும் 2012ஆம் ஆண்டுல சதுரங்க விளையாட்டோட உலக சாம்பியனா இருந்திருக்காரு. தன்னோட 14வது வயதிலேயே உலக இளையவர் சதுரங்க போட்டியில சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. 14 வயதிலேயே 1988ல இந்தியாவோட முதல் கிராண்ட் மாஸ்டர் இவர் தான். நம்ம இந்திய நாட்டிலேயே விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படுற உயரிய விருது எதுன்னு கேட்டீங்கன்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது. இத 1991, 92கள்ல வாங்கின முதல் வீரர் நம்ம விஸ்வநாதன் ஆனந்த் சார் தான். 2007ஆம் ஆண்டு நம்ம நாட்டோட 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதினை பெற்றார். 2வது உயரிய விருது பத்ம விபூஷன். நம்ம நாட்டோட உயரிய விருது எதுன்னு கேட்டீங்கன்னா பாரத ரத்னா. அது அப்துல் கலாம் ஐயா 1997லயும், அம்பேத்கர் ஐயா 1990கள்லயும் வாங்கியிருக்காங்க. விஸ்வநாதன் ஆனந்த் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதை 2007ஆம் ஆண்டு வாங்கியிருக்காரு. நம்ம அடுத்ததா திரு மாரியப்பன் தங்கவேலு சாரை பத்தி பாக்குறோம். இவரு சேலம் மாவட்டத்துல பிறந்தாரு. இவரோட தாயார் தனிநபரா இருந்து செங்கல் சூளையில வேலை பார்த்துதான் இவரை படிக்க வச்சிருக்காங்க. அது போக காய்கறிகள் விற்பனை செஞ்சு நாள் ஒன்றுக்கு 100 ரூபா தான் ஊதியமா பெற்று இவரை வளர்த்திருக்காங்க. இவருக்கு ஒரு விபத்தின் போது வலது கால் நிரந்தர பாதிப்பு அடையுது. ஆனாலும் இவர் மனம் தளராம தன்னோட பள்ளி படிப்பை முடிக்கிறாரு. வலது கால்ல நிரந்தர பாதிப்பு இருந்தாலும் மற்ற மாணவர்களை விட தான் வேறுபாடு கொண்டவன் இல்லை அப்படின்னு தனக்குள்ளேயே அவர் நினைச்சுக்கிறாரு. அது போலதான் அவர் கூறுறாரு. 2016ஆம் ஆண்டு ரியோல பாராலிம்பிக் நடக்குது. ரியோ அப்படிங்கிறது ஒரு ஊரு, அது பிரேசில்ல இருக்கு. 2016ஆம் ஆண்டு அங்கதான் ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு. பாராலிம்பிக் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நார்மலா நடக்கிறது நமக்கு தெரியும். பாராலிம்பிக் அப்படிங்கிறது மாரியப்பன் தங்கவேலு சாருக்கு கால்ல நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டுச்சு இல்லையா, அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்காக தனியா நடக்கிற காம்படிஷன்ஸ் தான் பாராலிம்பிக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாராலிம்பிக் போட்டியில ஆண்கள் உயரம் தாண்டுதல்ல T42 போட்டியில 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. இதுல T42 அப்படின்னா என்னன்னா, நம்ம மாரியப்பன் சாருக்கு வலது கால் நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டுச்சு இல்லையா, அதே மாதிரி காலில் பாதிப்பு ஏற்பட்டவங்க எல்லாரும் பங்கேற்கிறது தான் T42 உயரம் தாண்டுதல் போட்டி. இதுல 1.89 மீட்டர் உயரம் தாண்டி இருக்காரு. அதனால தங்கப்பதக்கமும் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காரு. இதோட இந்த பாடம் முடியுது கைஸ். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னால 2 நாள் வீடியோ போட முடியல. எனக்கு ஹெவி டியூட்டி, டியூட்டி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதனால என்னால கண்டினியூஸா வீடியோ போட முடியல 2 நாளா. இதுக்கப்புறம் கண்டினியூஸா வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். நம்ம வழக்கம் போல ஒரு குயிக்கா ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம் இந்த பாடத்தை. இந்த பாடத்தோட பேரு சமத்துவம் பெறுதல். முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா பாரபட்சம் பார்த்தோம். பாரபட்சம்னா மற்றவர்களை பத்தி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும் அப்படின்னு பார்த்தோம். பாலின் அடிப்படையில மாறா கருத்தை திரைப்படம், விளம்பரம், தொலைக்காட்சி தொடர்கள்ல தவறா சித்தரிக்கிறாங்கன்றத பார்த்தோம். சமத்துவமின்மை அப்படின்னா ஒருவரை மற்றொருவர் பாகுபாடுடன் நடத்துவது அப்படின்னு பார்த்தோம். சட்டப்பிரிவுல 3 பார்த்தோம். சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டப்பிரிவு 15ல 1 மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு பார்த்தோம். சட்டப்பிரிவு 17 தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். அடுத்ததா இந்தியாவுல சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான முக்கிய காரணமா சாதிய படிநிலையை பார்த்தோம். இந்த சாதிய படிநிலை எப்படி உருவாச்சு அப்படின்னா வேதகால ஆரிய சமுதாயத்துல நிலவிய வர்ண அமைப்பிலிருந்து சாதிய படிநிலை முறை உருவாச்சுன்றதையும் பார்த்தோம். இந்த சாதிய ஒடுக்குமுறைக்காக பலரும் போராடி இருக்காங்க, இப்பயும் போராடிட்டு இருக்காங்க. இதுல மிக முன்னோடியா திகழ்ந்தவர் B.R. அம்பேத்கர் ஐயான்னு பார்த்தோம். பாலின பாகுபாடு அப்படின்னா என்னன்னா ஆண்கள் மற்றும் பெண்களுக்கிடையே சமத்துவமின்மை தான் பாலின பாகுபாடு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து டாக்டர் B.R. அம்பேத்கர் ஐயா பத்தி பார்த்தோம். இவர் பாபா சாஹிப் என பிரபலமா அழைக்கப்படுறாரு. இவரு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பரவிய குழுவின் தலைவரா இருந்தாரு. அதனால இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் இவர் தான். 1990ல பாரத ரத்னா விருது வழங்கப்படுது.
அடுத்ததா எழுத்தறிவு விகிதம் பார்க்குறோம். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் முதல் இடத்தை கன்னியாகுமரி பெறுது 92.14%. இரண்டாவது சென்னை, மூன்றாவது தூத்துக்குடியும் பார்த்தோம். கடைசி 3 இடத்துல தர்மபுரி, அரியலூர், விழுப்புரம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாலின விகிதம் 2011 கணக்கெடுப்பின்படி 1000 ஆண்களுக்கு பெண்கள் அப்படின்னு பார்த்தோம். முதல் 3 இடத்துல நீலகிரி 1041 முதல் இடத்துலையும், தஞ்சாவூர் 1031 2ஆம் இடத்துலையும், நாகப்பட்டினம் 1025 3ஆம் இடத்துல இருக்குன்னு பார்த்தோம். கடைசி 3 இடத்துல தருமபுரி 946 கடைசி இடத்துலையும், கடைசியிலிருந்து 2வது இடத்துல சேலம் 954, கடைசியிலிருந்து 3வது இடத்துல கிருஷ்ணகிரி 956 பெற்றிருக்குன்னு பார்த்தோம். கடைசியா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பத்தி பார்த்தோம். அவரோட முழு பேரு அபுல் பகீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம் அப்படின்னு பார்த்தோம். 1931 பிறந்து 2015 மறைகிறாரு. அவரோட பிறப்பு ராமேஸ்வரத்துல பிறகுறாரு. இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவர். 1997 பாரத ரத்னா விருது பெறுறாரு. அவர் இயற்றிய நூல்கள் இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், த லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா, இந்தியாவோட மிசைல் மேன் அப்துல் கலாம் ஐயா. அதுக்கப்புறம் செல்வி சே இளவழகிய பாக்குறோம். இவங்க வியாசர்பாடியில ஒரு ஏழ்மையான குடும்பத்துல ஆட்டோ ஓட்டுநருக்கு பிறக்கிறாங்க. 2008 தேசிய கேரம் விளையாட்டுல முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரிய தோற்கடிச்சு வெற்றி பெற்றாங்க. அடுத்து திரு விஸ்வநாதன் ஆனந்த் சாரை பத்தி பாக்குறோம். இவரோட பிறப்பு சென்னையில. இவரோட விளையாட்டு சதுரங்கம். 2000, 2007, 2008, 2010, 2012 உலக சாம்பியன். தன்னோட 14வது வயதுல உலக இளையவர் சாம்பியன். 1988 இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர். 1991-92 இந்தியாவிலேயே விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை பெற்ற முதல் நபர். 2007 இந்தியாவிலேயே 2வது மிக உயரிய விருதான பத்ம விபூஷண பெறுறாரு. கடைசியில திரு மாரியப்பன் தங்கவேலு சாரை பாக்குறோம். இவரோட பிறப்பு சேலம் மாவட்டம். இவரோட ஈவெண்ட் உயரம் தாண்டுதல். விபத்து காரணமா வலது காலில் நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. 2016 ரியோ பாராலிம்பிக்ல T42 பிரிவுல 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கத்தை இந்தியாவுக்கு எடுத்து வந்திருக்காரு. இதோட நம்ம குயிக் ஃபயர் ரிவிஷனும் முடிஞ்சிருச்சு கைஸ். நம்ம அடுத்ததா புக் பேக் பார்க்க போயிடலாம். புக் பேக் ஒரு நிமிஷம் நான் ஷோ பண்றேன். நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. நான் காமிச்சிட்டேன். பாஸ் பண்ணிட்டு உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. இப்ப நம்ம ஆன்சருக்குள்ள போயிடலாம். பின்வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? நம்ம பாரபட்சத்திற்கான காரணங்கள் 7 பார்த்தோம். அதுல இல்லாதது புவியியல். புவியியல் தான் பாரபட்சத்துக்கான காரணம் அல்ல. மற்ற 3ம் பாரபட்சத்திற்கான காரணங்கள் தான். பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது பாலின பாகுபாடு. 3வது கொஸ்டின், பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள். இது 3மே நம்ம பார்த்தோம். இது 3மே பாலின கருத்து சித்தரிக்கப்படுவதுன்னு பார்த்தோம். அதனால இவை அனைத்தும் தான் ஆன்சர். 4வது, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள். அப்துல் கலாம் ஐயா எழுதினதுதான். அதனால ஆன்சர் இவை அனைத்தும். இது போக அவரு மிஷன் இந்தியா, த லூமினஸ் ஸ்பார்க் இந்த மாதிரி நூல்களையும் எழுதியிருக்காரு. 5வது கொஸ்டின், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. அம்பேத்கர் ஐயாக்கு 1990. விஸ்வநாதன் ஆனந்த் சாரு பத்ம விபூஷன் வாங்கினது 2007. இதுக்கு ஆன்சர் 1997 கைஸ். 5வது கொஸ்டின். இப்ப 6வது கொஸ்டின், விஸ்வநாதன் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு 1988 தான் விஸ்வநாதன் ஆனந்த் சாரு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனாரு. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம். அவங்க 2008 உலக சாம்பியன் ரேஷ்மி குமாரியை தோற்கடித்தாங்க இல்லையா, அது கேரம். அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறத நம்ம 15 கிளாஸ் 1 பார்த்தோம். சட்டப்பிரிவு 14 அனைவருக்கும் சமம் அப்படின்னு சொல்லுவோம். சட்டப்பிரிவு 17 தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம். 8வதுக்கு ஆன்சர் 15 கிளாஸ் 1. 9வது கொஸ்டின், B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? 1990. 1990 தான் நெல்சன் மண்டேலா 27 வருடம் கழித்து சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டதும் 1990 தான். 9வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 1990. நம்ம 10வது கொஸ்டின் பார்க்க போறோம். 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் அதிகமான கல்வி அறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. 92.14% பார்த்தோம் இல்லையா. 2வது எதுன்னு கேட்டா சென்னை,
மூன்றாவது எதுன்னு கேட்டா தூத்துக்குடி. கடைசி மாநிலம் எதுன்னு கேட்டோம்னா தர்மபுரி. கடைசில இருந்து 2வது அரியலூர். இப்போ இந்த 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் கன்னியாகுமரி. நெக்ஸ்ட் நம்ம பொறுத்துகலுக்கு மூவ் பண்றோம். பொறுத்துகலை பாரபட்சம் அப்படின்றது பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பீடு செய்தல். இது இங்க இருக்கு பாருங்க, இந்த 5வதா இருக்கு பாரபட்சத்துக்கு ஆன்சர். அடுத்து ஒரே மாதிரியான கருத்து உருவாதல். அதை பார்த்தோம் இல்லையா, இப்போ 2 ஃப்ரெண்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுச்சுன்னா இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வலிக்கும். ஆனா எல்லாரும் சிரிக்கும் போது அந்த ஃப்ரெண்டும் சேர்ந்து சிரிச்சிடுவான். அது ஒரே மாதிரியான கருத்து உருவாதல். அதுக்கு என்ன காரணம்? தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. இதுதான் ஒரே மாதிரியான கருத்து உருவாதல் காரணம். இங்க இருக்கு பாருங்க, 4வதா இருக்கு. 3வதா என்ன கொடுத்திருக்காங்கன்னா பாகுபாடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாகுபாடு அப்படின்னா என்னன்னா மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது. இது 2வதா கொடுத்திருக்காங்க. பிரிவு 14 அனைவருக்கும் சமம், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத பார்த்தோம். பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்புங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து கோடிட்ட இடங்கை நிற்பதற்கு மூவ் பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். இது பாரபட்சம் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். டேஷாம் ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தார். ஐயா 1931 பிறந்தாரு, 2015 காலமானார் அப்படின்னு நம்ம படிச்சோம். 3வது கொஸ்டின் இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதலில் பெற்றவர் திரு விஸ்வநாதன் ஆனந்த் சார். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் நம்ம BR அம்பேத்கர் ஐயா. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலினம் உள்ள மாவட்டம் எது? தர்மபுரி. 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் அப்படின்னு பார்த்தோம். மிக அதிகமான பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா நீலகிரி. 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் அப்படின்னு பார்த்தோம். இதோட இந்த பாடம் கம்ப்ளீட் ஆகுது கைஸ். ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல நோட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க எக்ஸாமுக்கு கிராக் பண்றதுக்கு ரொம்ப உதவும். நான் எல்லா வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நோட்ஸ் வச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இதே மாதிரி 6th to 10th கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 11th 12th நம்ம சிலபஸ்ல தேவையான எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்புறம் சைக்காலஜி, மேக்ஸ், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே மூவ் பண்ணலாம். நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி கான்ஃபிடென்ட்டா ரெடி ஆயிட்டு போலாம் கைஸ். தேங்க்யூ.